உலகத்துல ரெண்டா பிரிச்சு விடலாம். என்னன்னா, துர்சங்கம்னு ஒண்ணு இருக்கு, சத்சங்கம்னு ஒண்ணு இருக்கு. காடுல போய் பார்த்தா ஒரு மான் தனியா மேயாது, கூட்டமாதான் மான்கள் மேயறது. கூட்டமாதான் ஒட்டகச்சிவிங்கி எல்லாம் போறது, கூட்டமாகத்தான் காட்டு எருமைகள் எல்லாம் மேயறது. எறும்புகள் எல்லாம் சாரையா வரத பார்க்கிறோமே தவிர ஒரே ஒரு எறும்பை பார்க்கல. சாயங்காலம் அப்படியே ஆகாசத்துல பார்த்தோமானால் பட்சிகள் எல்லாம் அழகா ஒரு மாலை மாதிரி, ஒரு தோரண மாதிரி பறந்து போகிறத பார்க்கிறோம். எந்த ஒரு ஜீவனுக்கும் சேர்ந்து இயங்கிறதுங்கிறது ஸ்வபாவம். நம்ம கோவிலுக்கு போகணும்னா கூட சரி, பொழுதுபோக்குறதுக்கு போகணும்னா கூட சரி, யாராவது ஒரு கம்பெனி வேணும் நமக்கு. நீ நல்லவாளோட சேரல அப்படின்னுட்டா உனக்கு கெட்ட சங்கம் காத்துன்னு இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு. நல்லவாளோட சேர்ந்துட்டியானால் கெட்ட சங்கம் வரப்போறது இல்லை. கெட்ட சங்கம் வந்துடுதுன்னா நல்ல சங்கம் கிடைக்காது. அதனால சங்கம்ங்கிறது உனக்கு எப்ப ஜீவனுடைய ஸ்வபாவமோ அது சாதுக்களுடைய சங்கமா வச்சுக்கோ.